சாயிராம். நமக்கு முன்பாக இருப்பவர்கள் நல்லவர்களா அல்லது கெடுதல் நினைக்கிறார்களா என்பதை ஆராய்வதை விட, நாம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறோமோ அல்லது கெடுதல் செய்யும் எண்ணத்தோடு இருக்கிறோமா என்று ஆராய்ச்சி செய்து கொள்ளலாம். நமக்கான மாற்றத்தை நம்மிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை பேசுவதற்காகவே உன்னப்பா இந்த அற்புதமான நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தா, தனியாக கேள், தனியாக அமர்ந்து நம்பிக்கையோடு எதை கேள். உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லவிருக்கிறேன். யாரிடமும் சொல்ல நினைக்காதே. உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன். நான் ஒன்று சொல்வதை கேட்பாய்தானே என் பிரியமே? நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே என் பிரியமே. அனைத்தும் அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நல்லது உன் தரத்தை உயர்த்திவிடும். ஆம் என் பிரியமே, சத்தியமானது உன்னை இறை தன்மைக்கு அழைத்து செல்லும். இறைவனை தேடி அலையவே வேண்டாம் என் பிரியமே. நீ இருக்கும் இடத்தில் இருந்து இறைவனை அடைய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரமான முடிவாக இருக்கும். ஆம் என் பிரியமே, அதுதான் நிரந்தரமான வழியாகவும் உனக்கு இருக்கும். என் அன்பு பிரியமே, இறை நாட்டம் நிச்சயமாக இந்த பதிவை நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடமே உனக்கு நல்லது நடக்கும். பொறுமையாக இரு, பொறுமையாக கேள், நம்பிக்கையோடு கேள், தனிமையில் அமர்ந்து கேள். கோடி செல்வமே உனக்கு வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் கூட மனம் கலங்கவே கூடாது. உன்னுடைய தாய் தந்தை, மகன், மகள், அண்ணன் தம்பி, மனைவி, கணவன், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாமே நீ வாழும் வரை மட்டும்தான் என்பதுதான் உண்மை. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு என் பிரியமே. மனதில் கற்பனையை வளர்த்தி கொண்டே போகாதே. ஏகபோக வாழ்க்கைக்கு முற்பட்டு நீ எப்பொழுதுமே முற்படவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கர்மாப்படிதான் நடக்கும் என்பதை புரிந்து கொள். நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு. தவறே இல்லை என் பிரியமே. போராடிக்கொண்டே இரு, அதில் தவறே கிடையாது. நம்பிக்கையோடு நிச்சயமாக நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய். அவர்கள் ஏளனமாக பேசிவிட்டார்கள், சுற்றி இருப்பவர்கள் ஏளனமாக பார்த்து விட்டார்கள். அப்படி பேசுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள் என்ற எண்ணமே உனக்கு வேண்டாம் என் பிரியமே. தேவையில்லாத பேச்சுகளை, அர்த்தமற்ற பேச்சுகளை மற்றவர்கள் பேசிக்கொண்டால் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். நீ யார் என்று அவர்களுக்கு உணர்த்த தேவையே கிடையாது. அவர்கள் யார் என்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது நீ யார் என்று அவர்களுக்கு தெரியவே வேண்டாம் தானே? அவர்களிடம் நீ புரிய வைக்கவும் வேண்டாம் தானே? ஒன்றுமே செய்ய வேண்டாம். காலத்தின் கட்டாயத்தின்படி அவர்கள் பேசிக்கொண்டே செல்லட்டும், பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களுடைய வாய்தான் வலிக்குமே தவிர அவர்கள் வாய்தான் வலிக்கும். சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை அப்படியே விட்டுவிட்டால் அது தானாகவே சென்றுவிடும். ஆம் என் பிரியமே, அதற்கு பயந்து கொண்டு ஓடிவிட்டால் அந்த பாம்பே உன்னை துரத்த ஆரம்பிக்கும். துரத்தி துரத்தி விரட்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை கேட்காமல் உனக்கு பிடித்தவர்களிடம் கேட்டுவிட்டாலும் சண்டையே போட வேண்டாம் என் பிரியமே. அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவே வேண்டாம். அமைதியாக சென்றுவிடு அந்த இடத்தை விட்டு. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும்
பெரிய அடியாக நீ வாழ்ந்து காட்டுவதே இருக்கும் என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துவிடு. நீ வாழ்ந்து காட்டுவதே அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கான ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த ஒரு பிரகாசமான வாய்ப்பு உனக்காகவே காத்திருக்கும். ஆம் என் பிரியமே, எதற்குமே மற்றவர்கள் சொல்வதை கேட்கவே வேண்டாம். உன்னை மட்டுமே பார். உனக்கென்று என்ன நடக்க வேண்டும் என்பதை மட்டுமே பார். உன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று மட்டுமே சிந்தனை செய். உன் குடும்பத்திற்கு தேவையானதை மட்டுமே செய்ய பழகு. அவரவர் வினையை அவரவரே கழிக்கத்தான் வேண்டும். ஆம் என் குழந்தா, கர்ம வினையை கழித்தேதான் ஆக வேண்டும். என் அன்பு பிரியமே, ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது அவ்வளவு பெரிய தவறு ஒன்றும் இல்லை என்று நினைத்து விடாதே என் பிரியமே. அது மிகப்பெரிய தவறுதான். நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலி நிறைந்தது என்பது நீ யாரேனும் நம்பி ஏமாறும் பொழுதுதான் உன்னால் உணர்ந்து கொள்ளவே முடியும். அந்த வலி அப்பொழுதுதான் உனக்கு புரியும். வாழ்வில் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதே. பாவ புண்ணியத்திற்கு என்றுமே எல்லையே கிடையாது. மற்றவர்களை நோகடிக்கும் ஒரு சிறிய புன்னகை கூட மிகப்பெரிய பாவம்தான் என் பிரியமே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவரை ஆறுதல் படுத்த நீ சொல்லும் சிறிய சொல்லும் மிகப்பெரிய புண்ணியம் என்பதை மட்டும் புரிந்து கொள். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் பிரியமே. மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே என்று வருந்துவதால் எந்த பயனுமே கிடையாது. எந்த பயனுமே இல்லை. ஒரு பொருளை நீ தேடும் பொழுது உனக்கு இருக்கும் கவனம், அந்த கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்து விட்டாலே போதும். நீ அடைந்த எது ஒன்றும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் இருக்கும். ஆம் என் பிரியமே, புரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்க நினைப்பதை விட உன்னை பற்றி புரியாத விஷயங்கள் புரியாதவர்களுக்கு எப்பொழுதும் புரியாமல் இருந்துவிட்டு போகட்டும் என்று அப்படியே விற்று விடுவதுதான் மிக மிக சிறப்பு. சிலரிடம் ஒதுங்கி இருப்பதே மிக மிக நல்லது. உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியுமென்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து துவங்கு என் பிரியமே. உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் கூட, அந்த உதவியை யாருக்கு நீ செய்தாலும் கூட காலப்போக்கில் நீ அவர்களாலேயே மறக்கடிக்கப்படுவாய் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. எப்பொழுதுமே உன்னை அனுசரித்து செல்லும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது கடினமென் பிள்ளையே. யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள்தான் எல்லோரையும் மிக சுலபமாக கவர்ந்து விடுவார்கள். மற்றவர்களின் கவனம் உன்மீது திரும்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் உண்மை கொஞ்சமும் இருக்கவே இருக்காது. உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலை கொஞ்சமும் இருக்கவே இருக்காது. என் அன்பு பிரியமே, மனிதர்களை முழுவதுமாக நம்பவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். முழுவதுமாக நம்பவும் வேண்டாம். இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்வில் எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறதே தவிர எதுவும் அவர்களால் நடக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, மனதை எப்பொழுதுமே நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய உடம்புதான் கெட்டுவிடும். பல ரணங்களை மனதில் வைத்து புழுங்கிக் கொண்டே இருக்காதே. எல்லாம் சரியாகும் என்று நினைத்து விடுகிறாய்.
ஒரு சில நேரம் வேறு வேறெல்லாம் நினைத்து யோசித்து யோசித்து மனதை குழப்பிக் கொண்டே இருக்கிறாய். எதையும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும். உன்னுடையது என்று எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா நான் விட்டுவிட மாட்டேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. இந்த உண்மையை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக அடைந்து விடலாம். வெற்றி பாதையில் நீ வேண்டுமானால் நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் நீ செய்து கொண்டே கடைப்பிடித்து கொண்டே செல். உன் மனது தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் சில அடிப்படை கொள்கையிலேயே கட்டாயம் நீ கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதில் முக்கியமானது என்னவென்று தெரியுமா? இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் மிக மிக தவறு. என் அன்பு பிரியமே, இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு. இருப்பதை வைத்து மனமகிழ்ச்சியோடு வாழ பழகு. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காததை அனுபவிப்பதற்கு தேவையானவற்றை நேர் வழியில் மட்டும் யோசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றில்லாமல் இந்த பிறவியில் எதுவுமே உன்னால் சாத்தியமில்லையாக இருக்காது என்பதை புரிந்து கொள். உண்மையான மகிழ்ச்சி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அதை வேறு எங்கோ ஓடி ஓடி அலைந்து அலைந்து தேடிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி இயக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பது மட்டும்தான் என் பிரியமே. மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே மற்றவர்களால் வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது மட்டும்தான் உன்னிடம் உள்ளது. மொத்தத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது என் பிரியமே. உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது நீ மட்டும்தான். தேவையானதற்கு மட்டும் உன் மனதில் இடமளிக்க கற்றுக்கொள். தேவையற்றதை விட்டுவிடு. மீண்டும் உன் அப்பா சொல்கிறேன், அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று யோசிக்காதே. அவரவர் வாழ்க்கை, அது அவரவர் மனது, அவரவர் செய்கை, அவரவர் எண்ணம். அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்கிறது. உனக்கும் வாழ்வும் இருக்கிறது. அதை சந்தோஷமாக வாழலாமே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். நீ ஆசைப்பட்டதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இருக்கிறேன். எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கரங்களை இறுகமாக பற்றிக்கொள். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன் என் பிரியமே. நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும்
தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான் வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது.
நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுக்குரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோர்த்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கி தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு.
எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. அந்த காலத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது குழந்தையே. எனவே எது வந்தாலும் அமைதியாக இருந்துவிட்டு போ. மனதை திடமாக வைத்துவிட்டு போ. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்து இருந்துவிட்டு போ. அனைத்தும் உனக்கு சாதகமாக நேரும். எல்லாம் கூடி வரும் சமயம் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும்.